நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். திருப்பாடல் 105:8. கடவுள் உடன்படிக்கையின் கடவுளாக நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்ற அந்த ஒரே உடன்படிக்கையின் காரணமாக தன்னையே முழுவதுமாக சிலுவையிலே கையளித்து உயிர்த்து நற்கருணை வடிவிலே பிரசன்னமாயிருக்கிறார். தான் உடன்படிக்கையின் கடவுள், தான் கொடுத்த அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே இங்கு நம் முன்னிலே பிரசன்னமாயிருக்கிறார். வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே கடவுள் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை ஒவ்வொரு முறை நாம் மீறினாலும் கூட, தான் தேர்ந்தெடுத்த இஸ்ராயேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் அதை விட்டு தவறி சென்ற போதும் கூட, ஒவ்வொரு முறையும் தான் கொடுத்த ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கைக்கு அவர் தகுதியுள்ளவர்களாக, நீதியுள்ளவராக, அந்த உடன்படிக்கை நம்பகத்தன்மையை நிறைவேற்றக்கூடிய கடவுளாய் இருந்திருக்கிறீர். ஒவ்வொரு முறையும் உமது மக்கள் உடன்படிக்கையை விட்டு விலகி உம்மை விட்டு வெகு தூரம் சென்ற பொழுது, அது தொடக்கத்திலே இருந்தாலும் சரி, அது செங்கடலை கடந்து அவளை பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் வழிநடத்திய போதும் சரி, நீதி தலைவர்கள் காலத்திலும் சரி, இறைவாக்கினர் காலத்திலும் சரி, ஏன் உமது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இயேசுவின் பிரசன்னம் இந்த உலகத்திலே அவருடைய படி வாழ்விலும் சரி, நீர் அழைத்த மக்கள் உம்மை விட்டு வெகு தூரமாய் ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கையை மீறி செல்கிற பொழுது கூட, உமது மாபெரும் இரக்கம் நிறைந்த பேரன்பால் எம்மை ஒவ்வொரு நாளும் புடைசூழ செய்து மீண்டுமாய் அந்த உடன்படிக்கைக்குள் சேர்த்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி. உமது பிரசன்னமும் உமது ஆற்றலும் சக்தியும் எங்கள் வாழ்வில் நிறைவாய் தங்க வேண்டும். நாங்கள் இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் உணர்ந்து உம்மை போல நாங்களும் உமக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, உமது வாழ்விலே எங்கள் வாழ்வை உமது வாழ்வோடு இணைத்து கொள்ளக்கூடிய மக்களாக, நீர் எங்கள் வாழ்வை எங்கள் இணைத்து மகிழ்ச்சி அடைகிறீர் என்பதை உணரக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். உடன்படிக்கையின் கடவுளாக இருந்ததால் நாங்கள் எவ்வளவோ தவறு செய்தாலும் கூட வழக்கமாக பொதுவாக சொல்லுவார்கள், கடவுள் எப்பொழுதுமே வழிநடத்தக்கூடிய கடவுள், தண்டித்து திருத்தக்கூடிய கடவுள், பாதுகாக்கக்கூடிய கடவுள். கடவுளுடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலிலிருந்து நாம் விலகிச் செல்கிற பொழுது நீர் பல வேளங்களிலே பல்வேறு நிலைகளிலே எங்களை கண்டித்து திருத்துகின்றீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நீர் எங்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு கொடுத்து எங்களை அரவணைத்துக் கொள்கிறீர் என்பதை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் உணரச் செய்ததற்காக நன்றி செல்கிறோம். இதோ இந்த 1 மணி நேரம் ஒரு பாதத்திலே
அமர்ந்து வேண்டிக் கொள்கிற பொழுது, இந்த மாபெரும் சக்திமிக்க நற்கருணையின் பிரசனத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது, எங்கள் வாழ்விலே மீண்டும் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள, அதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். உயிரோடு எங்களோடு எப்பொழுதும் பிரசன்னமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த வேளையிலே உமது மாபெரும் இரக்கம் எங்களுக்கு புடை சூழ்ந்து எங்களை வழி நடத்துவதாக. ஆமென். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் சென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா.
செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களை படைத்தவரே, எங்களை ஆள்பவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை நினைத்து சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறீர். அந்த உடன்படிக்கை அன்பினால் ஆன உடன்படிக்கை. ஏதோ குத்தகைக்கு விடுவது போல் அல்ல, மாறாக என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய உடன்படிக்கை, வாழ்வுக்கான உடன்படிக்கை, நிலையான உடன்படிக்கை, அன்பினால் கட்டப்பட்ட உடன்படிக்கை. ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி மதித்து எங்களோடு நீர் உடன்படிக்கை செய்து கொண்டதற்காக. ஆண்டவரே, உம்முடைய இந்த உலகை நீர் படைத்த அந்த நாளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உலகை படைத்தீர், இயற்கையை படைத்தீர், கடலை படைத்தீர், உயிரினங்களை படைத்தீர். எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக, இறுதியாக, தலையாக மனிதனை படைத்தீர். ஆண்டவரே, அந்த மனித இனமாக எங்களை எல்லாம் படைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாம் உம்முடைய பேரன்பின் உச்சமாக எங்களை மதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மனிதனை படைத்து இறுதியாக இயற்கையை, உயிரினங்களை அவனுடைய கைகளிலே ஒப்படைத்து, இதோ நீ ஆள வேண்டும், இதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒப்படைத்தீர். ஆண்டவரே, இதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒப்படைத்த நீர் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோமா என்பதையும் பார்த்து ஆசிர்வதித்து வருகிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நாங்கள் ஏனோ ஆண்டவரே ஆண்டு கொண்டுதான் இருக்கிறோமே தவிர பாதுகாக்க மறந்து விடுகிறோம். இதோ இந்த உயிரினங்களை, இதோ இந்த படைப்பு பொருள்களை, இயற்கைகளை எல்லாம் வைத்து ஏதாவது ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்து பார்க்கிறோமே தவிர இதனை இன்னும் பலமான ஒன்றாக மாற்ற வேண்டும், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மாறிக்கொண்டே போகின்றன.
ஆண்டவரே, இந்த நிலை மாற வேண்டும், இந்த சிந்தனை மாற வேண்டும். இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அதற்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாதுகாப்பதற்காக தங்களையே தியாகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய இந்த வேளையிலே எல்லா நிலைகளிலும் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்குரிய மரியாதைகள் கொடுக்கப்பட வேண்டும், மதிப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இதற்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஏனால் இந்த இயற்கையை படைத்தவர் நீர், இந்த இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நிலையை உணர்ந்து ஆள்பவர்கள் மனிதர்கள் அல்ல, வாழச் செய்பவர்கள்தான் மனிதர்கள், கடவுளின் சாயல்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவரே, இயற்கையில் நீர் உறைந்திருக்கிறீர். அந்த இயற்கையிட பாதுகாத்து அந்த இயற்கையின் வழியாக உமக்கு நன்றி சொல்லி இன்னும் வளமாக்கி எல்லாரும் அதன் வழியாக பயன்படக்கூடிய வகையிலே நாங்கள் இதோ உம்முடைய உண்மையான படைப்புகளாக, உம்முடைய உண்மையான சாயலாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆசிர்வதியும், எங்களை மனமாற்றும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகிலே திரியாகவா, மலராகிலே மனமாகவா. மெழுகாகிலே திரியாகவா, மலராகிலே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுதோ. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. குயிலாகிலே குரலாகவா,
மயிலாகிலே நடமாடவா, இயற்கையில் உறைந்திடும் இடையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா, இயற்கையில் உறைந்திடும் இடையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் தன் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறியச் செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியனாம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைகளுக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகிறார். அபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆமாண்டவரே, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று மக்களினத்தோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை என்றும் உமது நினைவில் வைத்திருக்கிறீர். இந்த மண் உலகு மனிதரின் பராமரிப்புக்கு நீர் ஒப்படைத்து இந்த மண் இனம், இந்த மக்கள் இனம் தன்னை பாதுகாத்து கொள்ள விவசாயத்தை அடிப்படை ஒரு தொழிலாக நீரே அவனுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் இனம் நன்றியின் நாளாக இந்த இயற்கையின் வழியாக இந்த மக்கள் இனத்திற்கு நீர் செய்த அத்தனை நன்மைகளுக்கும் அத்தனை படைப்பு பொருட்களுக்கும் படைப்பிற்கும் நன்றி கூறும் தினமாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொண்டு இந்த மனித இனம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை கடைபிடிக்காமல் அதனை முறித்து கொண்டாலும், ஆண்டவரே, நீர் எம் மீது கொண்ட அசைக்க முடியாத அன்பினால் அந்த வாக்குறுதியை கடைபிடித்து வருகிறீர். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தின் தேவன், உடன்படிக்கையின் ஆண்டவர். இதோ இந்த மக்கள் இனம் உம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து கொண்டாலும் நீர் எங்களோடு இணைந்திருந்து இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறீர். உமது அன்பின் மிகுதியினால், இரக்க மிகுதியினால் நீர் எங்களை அருள் வளங்களால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறீர். இந்த மனித இனம் உலகிலே உயிரோடு வாழ்வதற்கு தேவையான விவசாயத்தின் வழியாக உணவை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். விவசாயிகள் ஒருபுறம் வாழ்க்கை இழந்து என்ன செய்ய போகிறோம் என்று அறியாமல் அவள் இருந்தாலும், இந்த விவசாயிகளுடைய மனதிலே விவசாயம் இன்னும் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற வேட்கையும் நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே
குறிப்பாக உலகமெங்கும் வாழ்கின்ற ஏழை எளிய விவசாயிகளுக்காக, உலகமெங்கும் பல்வேறு நிலைகளிலே வாழ்க்கை இழந்து தவிக்கின்ற தமிழ் இனத்திற்காக, அவருடைய அடையாளங்கள் மறுக்கப்பட்டு பல இடங்களிலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, அடிமைகளை மீட்டெடுத்து இவர்களின் குரல், இவர்களின் அழுகுரல் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டியது உமது கடமை. நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த மக்களுடைய அடிமை நிலையிலிருந்து நீ மீட்டெடுத்து வந்து இந்த மலையில் நீர் எனக்கு பலி ஒப்பு கொடுப்பா, இதுதான் உனக்கு அடையாளம், சென்று வா என்று சொல்லி மோசேயை நீ அனுப்பி வைத்தீர். ஆண்டவரே, இந்த மக்கள் இனம் பல நிலைகளில் தவறி போய் கிடந்தாலும் என் மகனையாவது நான் அனுப்புவேன், என் மகனை அனுப்பி இந்த மக்களை நான் மீட்டுக்கொள்வேன், என் பிள்ளைகளாய் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி உமது மகனையே நீர் அனுப்பி இந்த உலகத்தில் மீது வைத்திருக்கின்ற அன்பை முழுமையாய் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அந்த ஆண்டவரும் உமது திருமகனும் நற்கருணையின் வழியாக எங்களோடு உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நொடியும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உம்மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பு குறையாமல் தொடர்ந்து உமது மக்களாக எங்களது சிந்தனை, சொல், செயல் அத்தனைகளிலும் வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை தாரும். நன்றி உவகை நாளிலே ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நீரே கரங்களிலே தாங்கிக் கொள்ளும். அடிமை நிலையில் வாழ்கின்ற மக்களை விடுதலை செய்வதற்கான வழிவகைகளை நீரே எங்களுக்கு அமைத்து தாரும். அதற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடன்படிக்கையின் ஆண்டவர் நீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொள்கின்ற மனநிலையை எங்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். இதோ இந்த படைப்புகள் அனைத்தும் உம்மை துதித்து பாடுவது போல நாங்களும் என்னாலும் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தை, மனநிலையை எங்களுக்கு தாரும். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருவே. வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருவே. தந்தே என்னை தந்தே, என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தே என்னை தந்தே, என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும்,
என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. தாயும் தந்தையுமான எல்லாமுமான இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த அழகான வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, பொங்கல் திருவிழாவை ஒரு நன்றியின் விழாவாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. விவிலியத்திலே அறுவடையின் திருநாள் என்பதை நாங்கள் பொங்கல் என்ற பெயரிலே கொண்டாடுகிறோம் என்ற தெளிவையும் விளக்கத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, தொழிலாளர்கள் அதிலும் குறிப்பாக உழவர்களுடைய நாளாக ஆண்டவரே, நாங்கள் எல்லா உழவர்களையும் தொழிலாளர்களையும் வயல்வெளிகளிலே அல்லது தோட்டங்களிலே அல்லது எந்த தொழில் செய்தாலும் ஆண்டவரே அவர்களை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு வேளையாக, ஒரு தருணமாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நற்கருணை வேளையிலே, ஆராதனை வேளையிலே உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவு தொழில், வயல்வெளிகளிலே, தோட்டங்களிலே, இன்னும் பல்வேறு இயற்கை சார்ந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இன்று டெல்லியிலே பல நாட்களாக பஞ்சாபிலும் இருந்தும் இன்னும் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஆண்டவரே அரசிடமிருந்து உதவி வேண்டி போராட்டங்களிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. தமிழகத்திலே மதுரையிலே பல்வேறு காரணங்களுக்காக, குறிப்பாக கனிம வளங்களை எடுக்க வேண்டாம், விவசாயம் அதை முன்னிறுத்துவோம் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாய பொது ஜனங்களை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். இன்னும் இயற்கை சீற்றங்களினால் பல்வேறு இடர்பாடுகளுக்கு உட்பட்டு முதலீடு செய்த பணத்தை ஆண்டவரே நாங்கள் அதை ஈட்ட முடியவில்லையே என்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வகையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலே, கிராமங்களிலே வயல்வெளிகளை விட்டு, சொந்த கிராமங்களை விட்டு, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் தமிழ் சமூக சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீரே அறுவடையின் திருநாளை கொண்டாட இஸ்ராயேல் மக்களை பணித்தது போல இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நினைவு கூற நீர் எங்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறீரே ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, எல்லா மக்களையும், குறிப்பாக விவசாயிகள், தொழிலாளர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீரே அவருடைய கரத்தை பற்றி அவர்களுக்கு வாழ்வை நோக்கி, அவர்களுக்கு வழியை நோக்கி, அவர்களுக்கு மகிழ்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கின்றவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று திருப்பாடலில் நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவரே, இன்று கண்ணீரோடு கவலையோடு இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருமக்கள் உமது இடையூறினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உம்மீது நம்பிக்கை கொண்டு எந்நாளும் மகிழ்ச்சியை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான மக்களினங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. மகிழ்ச்சி என்னும் மாணிக்க கல்லை மணிமகுடமாக சுட்டியருளும். ஆமேன்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்புதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதனை படைத்த பொழுது அதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அவனிடம் நீர் ஒப்பு கொடுத்தீர், ஒப்படைத்தீர். ஆண்டவரே, இந்த உலகத்தை பராமரிப்பது எங்களது கடமை, அதை பாதுகாப்பது எங்களது கடமை. ஆமாண்டவரே, அற்புதமான இயற்கையை தந்திருக்கிறீர். மனிதன் அந்த இயற்கையோடு இணைந்து உழைப்பை தருகிற பொழுது அது இன்னும் இன்னும் ஏராளமான அளவிலே விளைச்சலை, மகிழ்வை, அவனுக்கு தேவையான உணவை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இதோ அத்தகைய இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற அற்புதமான இந்த விழாவிலே இந்த இயற்கையை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரே, மனிதன் தவறி விடுகிறான். நாங்கள் கண்டுபிடிக்கிற அந்த பொருட்கள், விஞ்ஞானம் ஏதோ ஒரு சில நொடிகளில் வேலை செய்கிற அந்த திறனை இழந்து விடுகிறது. ஆனால் நீர் உருவாக்கிய இந்த இயற்கை இன்னும் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அற்புதமான இயற்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அழகானதாய், எவ்வளவு பெரியதாய், எவ்வளவு உயர்ந்ததாய் இந்த இயற்கையை நீர் உருவாக்கி இருக்கிறீர். அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே இந்த இயற்கையோடு இணைந்து பயணிக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அவர்களது அந்த உழைப்பை ஆசீர்வதியும். அவர்களது அந்த உருவாக்கத்திற்கு தொடர்ந்து உற்சாகம் தாரும். அவர்கள் தயங்காமல், சோர்ந்து போகாமல், நம்பிக்கையோடு அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவதற்கு தொடர்ந்து அவர்களுக்கு சக்தியை தாரும். ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலே இயற்கையோடு இணைந்து எங்களது இதயத்தையும் உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் தொடர்ந்தும் இடம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காண்பாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. பரந்து விரிந்த உலகம், படைத்தவன் அன்பு இதயம். உயர்ந்து விரிந்த வானம், பரந்த அவர் மனம் கூறும். எங்கெங்கும் விசிடும் தென்றல் காற்றும், பொங்கிடும் நீரின் ஊற்றும். மின்னிடும் மின்களும்
ஒளி தரும் கதிரும் திங்களும் தன்னொளி விளங்கும் என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு இயற்கையை அணுகு இன்பம் அள்ளி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது நிறைந்த அன்புடை நெஞ்சம் நிலவென ஒளி தரும் அறிவும் மலர்ந்த முகம் தரும் அழகும் மங்கா கலைகளின் வளமும் என்றென்றும் உழைக்கும் தன்மான மாந்தர் என்றென்றும் ஒன்றாகும் கரங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள் நிம்மதி தேடிடும் மனங்கள் என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு இயற்கையை அணுகு இன்பம் அள்ளி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது உலகே கண்கள் திறவாயோ உவகை இன்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது படைப்பின் கடவுளை, இந்த உலகத்தை ஆண்டு நடத்துகிறவரே, நீர் இந்த உலகிலே எங்களோடு உடன் பயணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றியின் பெருக்காய் உழவர் பெருநாளாய் அறுவடை செய்து பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அறுவடை நாளிலே மக்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டி நிற்கின்றோம். ஒருவருடைய உழைப்பை ஆசீர்வதியும். நீர் உடன்படிக்கையின் கடவுள், வாக்கு மாறாத கடவுள், எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்து வளப்படுத்துவீர் என்று இருக்கிற எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும், பலப்படுத்தும். விவிலியத்தின் பல்வேறு நிலைகளிலே நீர் படைத்த இந்த உலகு உமது ஆற்றலின் கீழ், உமது சக்தியின் கீழ் இயங்குகிறது என்பதை ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கையின் மக்களுக்கு என்பித்து காட்டினீர். அதன் படைப்பின் தொடக்கமாக இருந்தாலும் சரி, பெரு வெள்ளம் வந்ததாக இருந்தாலும் சரி, செங்கடலை கடப்பதாக இருந்தாலும் சரி, பாறையிலிருந்து தண்ணீரை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உணவிற்காக மன்னாவை பொழிந்ததாக இருந்தாலும் சரி, வறண்ட நாட்களை நீடிக்கச் செய்ததும் வளமிக்க நாட்களை ஆசீர்வதித்து உறுதிப்படுத்தியதாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் நீர் இயற்கையில் உரையாடி கொண்டிருக்கிறீர். இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் நீர் ஆண்டு நடத்துகிறீர். எல்லாம் ஒரு திட்டத்தால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு முறையும் என்பித்து காட்டினீர். ஒரே மகனை கூட உலகிற்கு அனுப்பி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்க, நற்கருணை வடிவிலே பிரசன்னமாயிருந்து எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் கொடுப்பதற்கு அருளி இருக்கிறீர். அவரும் கூட தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இயற்கையால் இது நடைபெறாது என்று சொல்ல எல்லாவற்றையும் மாற்றி கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார், எல்லாம் கடவுளே ஆண்டு நடத்துகிறார் என்பதை ஒரே மகன் வழியாக நீர் நிரூபித்து காட்டினீர். அதையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும்
நற்கருணை பிரசனத்திலே நாங்கள் மண்டியிடும் பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நற்கருணை பிரசனத்திலே உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், உணர்ந்திருக்கிறீர். பல்வேறு சாட்சியங்களால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ என் மக்கள் ஒவ்வொருவரையும் அது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவ்வுலகை ஆசீர்வதியும், இயற்கையை ஆசீர்வதியும். இயற்கையின் வழியாக ஒவ்வொரு மக்களும் இன்னும் பலன் பெறுவதாக. விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய உழைப்பை ஆசீர்வதியும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் உம்மை நம்பி முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய இருப்பதையெல்லாம் இந்த விவசாயத்திலே கொடுத்து, நாங்கள் மட்டுமல்ல இந்த விவசாயத்தின் வழியாக எல்லா மக்களுமே உணவு பெற வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிறைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரை. இதோ உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். நம்பிக்கையை கொடும் ஆண்டவரை. எந்த சூழ்நிலையிலும் அது நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் கடவுள் இந்த ஆண்டு இதை கொடுத்திருக்கிறார், அடுத்த ஆண்டு எங்களை நிறைவு செய்வார் என்பதை நம்பி உமது பாதத்திலே மண்டியிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவர் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாமல் அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வாதத்தின் கடவுள், உடன்படிக்கையின் கடவுள், நான் என்றும் கடவுளாய் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்தும். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். ஆமென், 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 ஆமென். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.